மனைவியின் வீட்டுல அவருடைய பெற்றோர்கள் வீட்டுல தலையிடுறதுனாலதான் நிறைய பிரச்சனை வருது. தலையிடக்கூடியவர்கள் பிரச்சனைகளில் மூக்க நுழைக்கக்கூடாது. பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை சால்வ் செய்யதான் பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சு அதை ஊதி பெருசாக்கி, அதுவும் குறிப்பா இந்த மாமியார் எல்லாம் இந்த புள்ள வீட்டுல உட்காந்துட்டு பெரிய ராணுவ செய்திகள் எல்லாம் இங்க இருந்து அங்க பாஸ் பண்ணும். இப்ப இந்த காலத்தை சொல்லவும் தேவையில்லை, எல்லா கையிலையும் போன். அந்த அம்மா பெரிய ராணுவ செய்தி எல்லாம் கிடைக்குது, அதை தரவுகளா சேகரிச்சு வைக்க. மாமனார் என் பிள்ளையை காலையில சீக்கிரமே எழுப்பி விட்டுறாங்களா, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? என் பிள்ளையை காலையிலேயே சீக்கிரம் எழுப்பி விட்டுறாங்க, சூரியனை பார்க்காத புள்ள. ஆமா, பின்ன நிலாவியா பார்க்கும் இந்த புள்ள காலையில, சூரியனை பார்க்காட்டா? ஒரு ஒரு தீனை சார்ந்த பெண் காலையில எந்திரிச்சு தொலை வேணாமா? என் புள்ள 10 மணி வரைக்கும் தூங்குச்சு, இந்த புள்ளையை சீக்கிரம் எழுப்பி விடுறாங்க. கடல் கிழித்து கதிரவன் தான் ஒழிக்கும் முன்னாலே உடல் குளித்து உணவு எடுத்து சுபுகு தொழுவாள் என்கிற நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டு. ஒரு பெண், மார்க்கத்தை சார்ந்த பெண் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு உதவு எடுத்து சுபு எல்லாம் தொழுவணும். ஆனா இவர் சொல்ற வார்த்தை என்ன? என் பிள்ளையை காலையில எழுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா கொண்டு வந்து புகுந்த வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறது. இதுல இந்த பிள்ளை இப்படி மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தகப்பனார் தான். செல்லம் கொடுத்து 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 குட்டி சோழ ஆக்கி இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு. இப்போ டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். சமைக்க தெரியாது, துவைக்க தெரியாது, வீட்டு வேலையை பார்க்க தெரியாதோ, என் பிள்ளைக்கு சமைக்கிறதா தீப்பத்தி கூட பத்த தெரியாது, புள்ள கையில பொத்துச்சுன்னா